அரசியல் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளால் தான் இதை காய்ச்ச முடியும். என்ன 10 ரூபா சாராயம் 20 ரூபா சாராயம் அப்படின்னு பாக்கெட்டில் வைப்பாங்க. அதை குடிச்சிட்டு இப்படி உயிரை விடுறாங்க. JNN Institute of Engineering Chennai. Join VLSI Design, AI and DS Cyber Security, MBA and more. Counseling code 1126. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஆனால் அரசாங்கமே சாராயத்தை உருவாக்கும் போது 20 ரூபாய்க்கு உருவாக்கப்படும் சாராயத்தை ஏன் 200க்கு விற்கணும்? 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணலைன்னா அவங்களுக்கு டாஸ்மாகில் கிடைக்காது. அப்போ குறைஞ்ச விலையில் சாராயம் கிடைக்குதான்னு வந்து எடுப்பான். அப்போ குறைஞ்ச விலையில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி என்ன 10 ரூபா சாராயம் 20 ரூபா சாராயம் அப்படின்னு பாக்கெட்டில் வைப்பாங்க. அதை குடிச்சிட்டு இப்படி உயிரை விடுறாங்க. அரசியல் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளால் தான் இதை காய்ச்ச முடியும். அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தான், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுறோம். திமுக வந்தாலே காவல்துறையில ஒழுங்கான நடவடிக்கையை எடுக்க விட மாட்டாங்க. காரணம், அந்த நடவடிக்கையில் ஈடுபடுறவங்க தப்பு செய்யறவங்க எல்லாம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களோ தான் இருக்கு. இப்போ நீங்க அதை நல்லா விசாரிங்க. இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினவங்க இருக்காங்கல்ல, அவங்க எந்த அரசியல் கட்சியில உறுப்பினராக இருக்காங்க, பதவியில் இருக்காங்கிறத சொல்லுங்க. முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதுவரை கள்ளச்சாராயம் காய்ச்சின யாருக்குமே எங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் பரிந்துரை செஞ்சு அவங்களை விட சொல்லி காவல்துறைக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லைன்னு சொல்லுங்க. அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களே பேசுறாங்க. எஸ்பிட்டையும் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு கேளுங்க. எத்தனை கூட்டணி கட்சிக்காரங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரங்க நேரடியாக ஃபோன் பண்ணி நம்மாலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லலைன்னு சொல்லுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படிங்கிறது இப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இதை பற்றி முதல்ல உங்களுடைய பார்வை சார். கள்ளச்சாராயத்தில் சாவு நடக்கிறது அப்படிங்கிறது அடிக்கடி இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதை பூரா நம்ம கள்ளச்சாராயம் ஏதோ காய்ச்சினாங்க, குடித்தாங்க, அதனால் செத்து போயிட்டாங்கன்னு மேலோட்டமாக பார்க்குறோம். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். கள்ளச்சாராயம் உருவாக்குவது காய்ச்சறதுக்கு எப்படி காய்ச்சுறாங்க, ஏன் காய்ச்சுறாங்க, குடிக்கிறவன் ஏன் அங்கே போய் கொடுக்குறான், நல்ல சாராயம் இங்கே கிடைக்கிது டாஸ்மாகில், அப்படி இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது புரியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாஸ்மாக் சரக்கில் சரக்கை உருவாக்குவதற்கு உற்பத்தி செலவு 20 ரூபா தான் ஆகுது. ஒரு குவார்ட்டர் ஆஃபு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் செலவு. ஆனால் அந்த 20 ரூபாய்க்கு உருவாக்குற அந்த சாராயத்தை குடிமகன்களுக்கு எவ்வளோக்கு விற்கிறாங்க? 175 ரூபா 200 ரூபான்னு விற்கிறாங்க. அப்போ 10 to 10 மடங்கு லாபத்தை சம்பாதிக்கிறான். ஆனால் அரசாங்கமே சாராயத்தை உருவாக்கும் போது 20 ரூபாய்க்கு உருவாக்கப்படும் சாராயத்தை ஏன் 200க்கு விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் பின்னால் இந்த சாராயத்தை உற்பத்தி செய்வது பூரா அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான் கம்பெனி வச்சு இதை உருவாக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தோட அரசியல் தலைவர்களோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவர்களுக்கு ஒரு பங்கை கொடுத்து அதிக விலைக்கு விற்று உங்கள் பங்குகளை பிரிச்சுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, குடிகாரர்களில் பல வகை எலைட்டு இதுன்னு இருக்குது. பணக்காரர்கள் வெளிநாட்டு சரக்கை குடிப்பாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணக்கூடிய தகுதி உள்ளவங்க இருப்பாங்க. ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடிகாரங்களால் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண முடியாது. 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணலைன்னா அவங்களுக்கு டாஸ்மாகில் கிடைக்காது. அப்போ குறைஞ்ச விலையில் சாராயம் கிடைக்குதான்னு தேடுவான். அப்போ குறைஞ்ச விலையில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அவனுக்கு 50 ரூபா 60 ரூபான்னு கொடுக்கும்போது அதை குடிச்சிட்டு இப்படி உயிரை விடுறாங்க. கள்ளச்சாராயம் உருவாவதற்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சாராயத்து கடையை திறந்து வைத்திருக்கும் அரசாங்கம் இதில் குறைந்த இதில் பணம் இது கொடுக்காம அரசியல்வாதிகள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அதிக விலையை நிர்ணயிக்கப்படுகிறதுனால தான் இப்படிப்பட்ட இதெல்லாம் உருவாகுது. அதுதான் முதல் காரணம். இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும். சாராயத்தை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஊக்கப்படுத்தக்கூடாது. ஆனால் நீங்கள் திறந்து வச்சுட்டிங்கன்னா அதில் கீழ்த்தர மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க குடிக்கிற மாதிரி நீங்கள் எதையாச்சும் ஒரு வசதி பண்ணியிருக்கணும். ஏன்னா 10 ரூபா சாராயம் 20 ரூபா சாராயம் முன்னாடி விற்றாங்க, பாக்கெட் சாராயம் 50 ரூபா சாராயம் அப்படின்னு பாக்கெட்டில் வைப்பாங்க. அதனால் அந்த இதை குறைந்த அளவில் இருக்கக்கூடியது இல்லை, மினிமமே இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இதுக்கு போகிறாங்க. ரெண்டாவது, இந்த சாராயத்தை காய்ச்சுறவங்க யார்? அரசியல் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளால் தான் இதை காய்ச்ச முடியும். அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தான், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுறோம். ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க இதை காய்ச்சிட்டு தங்களுக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு காவல்துறையை நடவடிக்கை எடுக்க விடாமல் மேலிடத்திலிருந்து வந்ததுன்னா அதனால் அதோட காவல்துறை அமைதியாகிடுவாங்க. அதனால் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா தான்
இதான். ஏன்னா இப்போ ஜெயலலிதா அவங்க 2001 ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ பொன்மாணிக்கவேலு எஸ்பியாக இருந்தாங்க. பொன்மாணிக்கவேலு எஸ்பியாக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் எல்லாவங்களுக்கும் சொன்னது, என் கட்சிக்காரனாலும் பிடிச்சி குண்டாசில் போடுன்ட்டாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சினானா என் கட்சியில் இருந்தாலும் அவனை பிடிச்சி குண்டர்கள் சட்டத்தில் போடுங்க, விடாதீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க யாருமே பரிந்துரைக்கு போக மாட்டாங்க பிடிபட்டாங்கன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்லாவரம் பக்கத்தில் திருநீர்மலையிலெல்லாம் நிறையா சாராயம் காய்ச்சோம். அவ்வளோ வித்து முடிச்சு உள்ளே போட்டார். எந்த அரசியல் தலையிடம் அவருக்கு வரலை. இப்போ இன்றைக்கி நீங்கள் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த எஸ்பியை நீங்கள் அவங்களுக்கு வந்து தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க நிச்சயம். இப்போ அதுதான் சார் கேட்குறேன். இப்போது காவல்துறையினர் வந்து இதில் வந்து ரொம்ப அசால்ட்டாக செயல்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அப்படிங்கிறது இருக்குது. எஸ்பியிலேருந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மதுவிலக்கு டிஎஸ்பியிலேருந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப காவல்துறை வந்து இங்கே வந்து மெத்தனை போக்கில் இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் தானே வருது. இல்லை, காவல்துறை மெத்தனை போக்குன்னு உங்களுக்கு மேலோட்டமாக தெரியும். காவல்துறை எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, எத்தனை பேரை பிடிக்க போனாங்க. அப்போ அரசியல்வாதிகள் வந்து தலையிட்டு அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, எங்கள் கட்சிக்காரங்க அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி எத்தனை பேருக்கு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கா? எல்லாத்துலேயுமே அரசியல் தலையீடு இருக்கும். திமுக வந்தாலே வந்து காவல்துறையில் வந்து ஒழுங்கான நடவடிக்கையை எடுக்க விட மாட்டாங்க. காரணம், அந்த நடவடிக்கையில் ஈடுபடுறவங்க, இந்த தப்பு செய்கிறவங்கெல்லாம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களோ தான் இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டரை போட்டாங்க. கடுமையாக சரியாக நடவடிக்கை எடுக்க. அவரை அடித்து வந்தவுடனே உடச்சி விபச்சார விடுதிகளெல்லாம் அடித்து தூக்கி போட்டார். சூதாட்ட கிளப்புகளெல்லாம் அடித்து தூக்கி போட்டார். சாராய இதெல்லாம் காய்ச்சினவங்களை தூக்கி போட்டார். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோன்னா மதுவிலக்கு அமலில் இருந்தது. அப்போ நிறையா கள்ளச்சாராயம் எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டார். உடனே அந்த இன்ஸ்பெக்டருங்களை மாற்றுங்கள்னு சொல்லி ஒரு பெரிய படை கிளம்பிச்சு. அந்த படைகளுக்கு தலைமை தாங்கி 3 அதிமுக தலைவர்கள்னு ஊர்வலம் வந்தாங்க. மறுநாள் அந்த 3 அதிமுக தலைவர்களும் கட்சி விட்டு வெளியில் தூக்கினார். ஸோ அப்போ அரசியல் தலையீடுங்கிறது இல்லாமல் இருந்தால் தானே அந்த இன்ஸ்பெக்டர் இங்கே ஒழுங்காக வேலை செய்ய முடியும். அப்போ நாளைக்கு இன்ஸ்பெக்டர் மாற்றுங்கன்னு ஊர்வலம் அரசியல் தலைவர்கள் வரும்போது ஆட்சியில் இருப்பவர்கள் நம்ம கட்சிக்காரன் ஊர்வலம் வரான்னு மாற்றிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குற எதுவுமே வெளியில் வராது, உங்களுக்கு தெரியாது. எஸ் சார். இப்போது என்ன தான் இருந்தாலும் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய மதுபானங்களுக்கும் தே ஹேவ் அ ஃபார்முலா, செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கும். அது கீழே தான் அதை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. கள்ளச்சாராயம் அப்படி கிடையாது. அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருந்தாலும் அது அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறது தான் அது காட்சி வருது. அப்படிங்கிறப்ப உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே காவல்துறை அரசியல் தலையீடு இருந்தாலும் அதை மீறி அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணி வெளில பேசலாம் இல்லையா? இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது, இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, என்னை வந்து செயல்படுத்த விடலை, எத்தனையோ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் ஓப்பன் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க? எத்தனை அதிகாரிகள் வந்து எனக்கு அரசியல் அழுத்தம் கொடுத்தாங்க, என்னை கடமை செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகள் யாராச்சும் சொன்னதை, ஆளுங்கட்சிக்கு எதிராக சொன்னதை நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். 1 or 2 பீப்புள்ஸ் இருக்காங்க. 1 or 2 ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட். பொன்மாணிக்கவேலு அவர்கள் எடுத்து பொன்மாணிக்கவேலுக்கு வந்து அவர் இருந்தது பூரா நல்ல பதவியில் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்ககிட்ட சொன்னதே என்னென்னா, தப்பு நடந்தால் யார் வேணாலும் காவல்துறையில் சொந்த மந்திரிங்க வந்து ஃபோன் பண்ணக்கூடாது. ஒரு கமிஷனருக்கு ஒரு மந்திரி ஃபோன் பண்ணார், அடுத்த நாள் மந்திரி காலி. அவர் வந்து வேறு இந்த டிரான்ஸ்ஃபருக்கு தான் ஃபோன் பண்ணார், மாறுதலுக்கு. உடனே காலி. ஏன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய துறை காவல்துறைக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கேன், நீ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அரசியலில் வந்து காவல்துறை தலையிடக்கூடாதுன்னு சொன்னவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் நீங்கள்? காமராஜர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முழுமையாக கக்கனை போய் போட்டார். போலீஸ் மந்திரி யார்? கக்கன் வந்து கரெக்டான நேர்மையானாலும் இது பண்ணாலும் தப்பு நடந்தால் உடனே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தவர் கக்கன். அண்ணாதுரை இருக்கும்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய போலீஸை வந்து தாங்கிட்டே வச்சுக்கிட்டாரு. மற்றவங்கள்ட்ட கொடுத்தா தப்பாக நினைப்பாங்க. அதுக்கப்புறம் 71 கருணாநிதி வந்த ஒன்று நிறைய அத்துமீறல் நடந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் துண்டு போட்டு போவாங்க, கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிட்டு கட்சிக்காரெல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பித்தான். அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார்? காவல்துறையில் தலையீடு இருக்காது, என் கட்சிக்காரன் தலையிட மாட்டான்னு சொல்லி தான் 77 ஆட்சிக்கு வந்தோன்னா கட்சிக்காரவங்களுக்கு சொன்னார் போலீஸ் ஸ்டேஷனே போகாதுன்னாரு. போலீஸ் ஸ்டேஷன் கிட்டக்கே போகக்கூடாது, கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ சட்டம் ஒழுங்காக இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் மீது 1008 ஊழல் குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொன்னாலுமே
சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது அவங்க இதில். காரணம் அவர்களும் காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கட்சிக்காரவங்கள காப்பாற்றணும்னு நினைப்பாங்க அவங்க. இப்போ கள்ள ஓட்டு போட்டார் ஒரு திமுகக்காரர். பழைய மந்திரி ஜெயக்குமார் அவரை பிடிச்சி கையெல்லாம் பின்னாடி கட்டி வந்து போலீஸில் ஒப்படைக்க வந்தார். கள்ள ஓட்டு போட்டவர் மேலே வழக்கு போட்டாங்களா? ஆனால் அதை பிடிச்சி கொண்டு வந்த ஜெயக்குமார் மேலே வழக்கு போட்டு ஜெயிலுக்கு தள்ளினாங்களா இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெண் போலீஸை வந்து பலவந்தப்படுத்தி கையை பிடிச்சி மீட்டிங்கில் இருக்கும்போது பாலியல் பலாத்காரம் ஒரு 2 திமுககாரங்க பண்ணாங்களா இல்லையா? அவங்கள பிடிக்க போகும்போது அந்த லோக்கல் எம்எல்ஏவை அவங்கள பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாரா இல்லையா? ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது, நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, கள்ளச்சாராயம் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் அதை நல்லா விசாரிங்க. இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினவங்க இருக்காங்கல்ல, அவங்க எந்த அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க, பதவியில் இருக்காங்கங்கிறத சொல்லுங்கள் நாட்டு மக்கள். இது வந்து எங்கள் கையை மீறின விஷயம், முழுமையாக காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்து எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணோம். அதான் கமிஷன் ஆஃப் என்கொயரி வச்சிங்கன்னா அந்த எஸ்பியை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டவங்கள விசாரணை கூப்பிடுவாங்க. அதனால தான் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நேற்று பேட்டியில் இதே ஏவா வேலுவே அந்த எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி பொடிப்பட்டவங்களை விடுங்கன்னு இதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்லியிருக்காரா இல்லையான்னு கேளுங்க. இதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் காய்ச்சி பிடிப்பட்ட ஒரு சிலரை எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அவங்க நமக்கு வேண்டியவங்க, அவங்க நம்ம இது குண்டர் சட்டம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அதில் தலையிட்டாரா இல்லையா? முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதுவரை கள்ளச்சாராயம் காய்ச்சின யாருக்குமே எங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து பரிந்துரை செஞ்சு அவங்கள விட சொல்லி காவல்துறைக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லைன்னு சொல்லுங்கள். அவங்க கூட்டணி கட்சிக்காரவங்களே பேசுகிறாங்கங்க. எஸ்பிட்டையும் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு கேளுங்க. எத்தனை கூட்டணி கட்சிக்காரவங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரங்க நேரடியாக ஃபோன் பண்ணி நம்ம ஆளே விட்டுருங்க அப்படின்னு சொல்லலைன்னு சொல்லுங்கள். காவல்துறை என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராய விஷயங்களையும் சரி மற்ற பிரச்சனைகளும் சரி? பிளம்ப் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. பிளம்ப் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா வருமானம் அதிகம் வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் பிளம்ப் போஸ்ட்டுன்னு பேர். வருமானம் அதிகம் வரக்கூடிய. இப்போ உதாரணத்துக்கு மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன், இட் இஸ் அ பிளம் போலீஸ் ஸ்டேஷன். பூக்கடை பிளம் போலீஸ் ஸ்டேஷன், வருமானம் அதிகம் வரக்கூடியது. அப்போ இந்த வருமானம் அதிகம் வரக்கூடியதுக்கு எந்த இன்ஸ்பெக்டரை நீங்கள் போடணும் தெரியுமா? லஞ்சம் வாங்காத இன்ஸ்பெக்டரை போகணும். அப்போ தானே பணம் அதிகம் வரக்கூடியதான் வேணாம்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் லஞ்சம் ஊழலுங்கிறது காவல்துறையில் குறையும் இல்லை. ஆனால் அதுக்கு போட்டி போடுறவன் பூரா ரெக்கமெண்டேஷன் வச்சு போட்டி போடுறவன்லாம் யார் போட்டி போடுவான்னு தெரியுமா? லஞ்சம் வாங்கக்கூடியவன். 20 லட்சம் மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்கிறேன், ஏசிக்கு 25 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு கொடுப்பாங்க. யார்கிட்ட போய் கொடுப்பான்? அரசியல்வாதி, டாப் லெவலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி குடும்பத்தில் போய் இருந்த பணத்தை கொடுப்பான். அப்போ அன்னைக்கு வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் வந்தால் அவனை நீங்கள் இப்போ அந்த இடத்துல நீங்கள் இப்போ இன்ஸ்பெக்டராக போட்டிங்கன்னா இவன் கொடுத்த 20-30 லட்சத்தை ஒரு வருஷத்துலேயே சம்பாதிக்கணும்னு பார்ப்பானா இல்லையா? அப்போ வந்து நல்ல இன்ஸ்பெக்டருங்களை நீங்கள் இங்கே போடாமல் சம்பாதிக்கணும்னு நினச்சா உங்களுக்கு 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்குற இன்ஸ்பெக்டர்களை நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ எப்படி நீங்கள் காவல்துறையில் திறமையை எதிர்பார்க்க முடியும்? நல்ல அதிகாரிகளுக்கு நீங்கள் பதவி கொடுக்கறது இல்லைல்ல. நான் சொன்னேன்ல, மாம்பழம் ஏசி ஒருத்தர் அந்த டைமில் 2006 11 ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்து 30 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு ஆளுங்கட்சியில் முக்கியமானவங்களை பிடிச்சி வாங்குறாங்க போஸ்ட்டு. 6 மாதம் கூட ஆகலை. அதே இன்னொரு இன்ஸ்பெக்டரு அதே ஆளுங்கட்சியில் டாப் லெவலில் இருக்கிறவங்கள பிடிச்சி 30 லட்சம் கொடுத்தவரை தூக்கிடுறாங்க 6 மாதத்தில். இன்னொரு 30 லட்சம் கொடுத்தவரை உள்ளே வந்துடுறாரு. காவல்துறை பதவிகளை எப்படி போடணும் தெரியுமா? காவல்துறை சிட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா கமிஷனர் தான் முடிவு பண்ணுங்க யார் இருக்காங்கிறது. ஒரு அரசியல்வாதி முடிவு பண்ணக்கூடாதுங்க. அரசியல்வாதி குடும்பத்திலிருந்து பரிந்துரை வரக்கூடாதுங்க. இவன் அங்கே போடு இவன் அங்கே போடுங்கிற விஷயத்த அரசியல்வாதி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் ப்ரோனி ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் உதைக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருங்க இருக்கான், அவங்கள தான் போடணும். லஞ்சம் வாங்காத இன்ஸ்பெக்டர் இருக்கான், அவனை தான் இங்கே போகணும். நீங்களும் முன்னாள் காவல்துறையில் இருந்தவர் தான். இங்கே வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒரு போலீஸார் இருந்தார், செயல்பட்டார், அதனால தான் இப்படி ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு சொல்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா காவல்துறை நம்பி தான் பல பேர். காவல்துறை நம்பினா நீங்கள் ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை இன்ஸ்பெக்டரும் எஸ்பி யாரை நினைக்கிறாரோ அவரைத்தானே போடணும். நீங்கள்
எஸ்பி நினைக்கிறவரை தான் இன்ஸ்பெக்டராகவோ எஸ்ஐயாவோ போடணுங்க. எஸ்பி என்ன கேட்பாரு? இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்பி போட முடியாது. இங்கே டிஜிபி ஆஃபீஸ்க்கு என்ன கேட்பாரு? எனக்கு உங்க தான் வேணும்னு கேட்பாரு. டிஜிபி ஆஃபீஸும் உங்கள் எதுக்காக கேட்குறாங்கலாம் அனலைஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் நடக்கும். அரசியல்வாதி உள்ளே வரக்கூடாது. உங்கள் யாருக்குமே தெரியாத அரசியல்வாதி உள்ளே வருவான், அத்தனை ஃபோன் அடிப்பான். அரசியல்வாதி குடும்பத்தில் பணத்தை கொடுத்து பல பேர் போஸ்டிங் வாங்கினவங்க பேரோட வருஷத்தோட எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்னால் சொல்ல முடியும். கள்ளக்குறிச்சி விடுங்க, தமிழ்நாடு பூரா எடுங்க. தமிழ்நாடு பூரா எந்தெந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் எப்படி காய்ச்சுறாங்கன்னு உளவுத்துறைகிட்ட கேட்டிங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அங்கே பூரா டஃப்பான ஆளுங்களை போட்டு முதலமைச்சர் கூப்பிட்டு உனக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறேன், என் கட்சிக்காரன் எவனும் தலையிட மாட்டான், கள்ளக்காரன் காப்புறவனை அடித்து பிடிச்சி குண்டாசில் போடு, அவன் என் கட்சிக்காரனாக இருந்தாலும் குண்டாசில் போடுன்னு சொல்லுங்கள். கள்ளச்சாராய சாவுகள் இல்லாமல் ஆக்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், இந்த மாதிரி கள்ளச்சாராயம் கஞ்சா போன்றவற்றை ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னார். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் தவற விட்டாரா? தவற விட்டாருன்னு தான் அர்த்தம். சாதிக்கு வந்து இப்போ பிடிச்சாங்கல்ல போதை, இது அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. தெரிஞ்சு வாங்கினாங்களா தெரிய வாங்கினாங்களான்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு கட்சியில் பதவி கொடுத்துருக்காங்க, கட்சியில் பதவி. அப்போ நீங்கள் பதவி கொடுக்குறாருன்னா யார், அவருடைய பேக்ரவுண்டு என்னன்னு பார்த்து தானே முக்கியமானது. அதனால் உங்கள் கட்சியில் இருந்தவங்களே போதை மருந்து கடத்தலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போதை மருந்துகளை வந்து பிடிக்கிறதுல நீங்கள் வந்துக்கிட்டு கடுமையான நடவடிக்கை வந்து நீங்கள் எடுக்கலை. அப்படி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் விற்கிது, ஒவ்வொரு காலேஜ்லேயும் விற்கிது. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் ரகசிய போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுத்து யார் விற்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி தூக்கிட்டு வாங்க, உங்களுக்கு எங்கேருந்து சரக்கு வருது, அவன் யார் அப்படின்னு ரூட்டை பிடிச்சிங்கன்னா பப்பில் பூரா வந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்த சப்ளை பண்ணக்கூடிய புரோக்கர்கள் யார், புரோக்கர்களுக்கு இதை கொடுக்குறது எங்கேருந்து வராங்கங்கிற ஒரு விசாரணையை வந்து முழு விசாரணையாக நடத்துனீங்கன்னா இது அடிப்படையிலேருந்து யார் இதுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்ல. அதை வந்து நீங்கள் காவல்துறையை முடுக்கி விட்டு தானே செய்யணும். JNN Institute of Engineering Chennai. Join VLSI Design, AI and DS Cybersecurity, MBA and more. Counseling code 1126. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.